அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் ஒரு உளுந்து போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? பர்ஃபெக்டாக ஒரு கப்பு உளுந்து எடுத்து ஒரு 200 கிராம் 2 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறினதை திரும்பவும் எடுத்து ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஐஸ் கட்டி வரும். அதோடய சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பஃபியாக இருக்குங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டுட்டு திரும்ப உளுந்து தண்ணி மட்டும் கொஞ்சமாக தெளித்து விட்டு அரைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பஃபியாக வர்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சமாக தண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து நீங்கள் ஊற்றி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு மேலே மிதந்து வருங்க. அதாங்க ஒரு சரியான கன்சிஸ்டன்சி. அதோட 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு கப்பு சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டுருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை ஸ்பூன் நான் தூள் உப்பு சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம். அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக வந்துச்சுங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இரும்பு வானலில் ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்றேன் மாவை. பாருங்கள், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் சூப்பராக வருங்க. ஒரு தேங்காய் சட்னியோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.